ஸோ ஹாய் மகளே. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரொம்ப ஃபேமஸான வைரல் ஸ்டஃப்ட் மேங்கோ ஐஸ்கிரீம். நிறைய பேர் சாப்பிட்டுப்பீங்க. ஏன் இங்கிலீஷ் சாரி, என் தமிழ் ரொம்ப ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், சரியா? பட் ஐ வில் மேக் ஷோர் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஓகே? ஸோ எப்படின்னா, அந்த ஸ்டஃப் ஐஸ்கிரீம் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ரொம்ப வைரலான நம்ம அண்ணநகரில் வேறு அவங்க இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த ஐஸ்கிரீம். ஏதோ ஸ்டஃப்ட் ஐஸ்கிரீம் மாதிரி வச்சுட்டு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் மாதிரி ஃப்ரோசன் ஐஸ்கிரீமாக கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நானே இப்போ ட்ரை பண்ண போகிறேன். பட் நான் மேங்கோவில் பண்ண போகிறேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லலாம் பண்ண மாட்டேன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம். நான் மேங்கோவில் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா மேங்கோ ஆப்வியஸ்லி இப்போ மேங்கோ சீசன் அண்ட் மேங்கோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம அதில் தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம பால் எடுத்துட்டோம் இப்போ. அண்ட் ஹியர்ஸ் மை மேங்கோ. அதுக்கப்புறம் இது அமுல் மிட்டாய் மேட். கேஸை ஆன் பண்ணிடலாம். அது மேலே பால் வச்சுட்டு, பால் இப்போ இந்த லெவல் இருக்குது. ஸோ நல்லா பாயில் பண்ணால் அது பால் இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிருந்ததுக்கப்புறம் நம்ம இது கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேங்கோஸ் எடுத்துகிட்டு மேங்கோஸை கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது இப்போ கண்டென்ஸ் மில்க் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா இது ஸ்டேர் பண்ணுப்பா. அந்த கலரு சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ் இந்த பாலே ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நல்லா பாயில் ஆகிடும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும். குவான்டிட்டியில் இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிடுறதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, நல்லா இது கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மேங்கோக்குள்ளே போட போகிறோம். ஸோ இதில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் சுகர். ரொம்ப ஸ்வீட் ஆயிரும் நினைக்கிறேன், வேணாம், இவ்வளோ சுகர் போதும். ஏன்னா ஆல்ரெடி மேங்கோஸ் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இதில் அது என்னது கண்டன்ஸ் மில்கா அது வேறு போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பால் திக்காயிடணும். இன்னும் திக்காக ஆகலை பாருங்கள், தெரியுதா? கன்சிஸ்டன்சி தெரியுதா உங்களுக்கு? இன்னும் அவ்வளோ திக்காக ஆகலை. ஸோ திக்காக ஆகிறதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் இப்போ நம்ம கார்டமல் பவுடர் போட போகிறோம். கார்டமல் பவுடர் இல்லைன்னா இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் தமிழில்? எனக்கு தெரியாது. டீலெலாம் போடுவாங்கள்ல, இலாய்ச்சி. ஹிந்தியில் நாங்கள் இலாய்ச்சி சொல்லுவோம், கார்டமல் பவுடர். ஸோ இந்த கார்டமல் இப்போ வீட்டில் இருக்குன்னா நம்ம இந்த சீடை எடுத்துகிட்டு நல்லா இது என்ன சொல்லுவாங்க, நல்லா இது பண்ணிட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். இல்லை, இஃப் அட் ஆல் இல்லை, இது நம்ம டேரெக்டாக இது வாங்கிடலாம். பவுடர் மாதிரியே இருக்கும். இது வாங்கிட்டு அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்பல போட தேவையில்லை, கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் தான் போடணும், நல்லா ஸ்மெல்லுக்காக. அவ்வளோதான். திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ இந்த பால் பாயில் ஆகி நல்லா கம்மி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஹியர் ஆர் தி மேங்கோஸ். இது எந்த மேங்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? திஸ் இஸ் அல்ஃபான்சோ மேங்கோ. இதோடு தான் நம்ம இப்போ அந்த ஸ்டஃப்ட் மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஸோ இந்த ஐஸ்கிரீமுக்காக இந்த மேங்கோவை இங்கிலேருந்து கட் பண்ணிவிட்டு என்னடா இப்படி இருக்கு,
ஏடா பூச்சி விழுந்து வந்துச்சு. ஐயோ என்னோட சினிமா போதாடா. வா சக்ஸஸ்ஃபுல்லி எடுத்துருக்கோம் இப்போ. ஸோ இதுக்குள்ளே இப்போ நம்ம அந்த பால் ஊற்றிட்டு மேலே இந்த கேப் திருப்பியும் போட்டுருந்தோம். என்ன பண்ணுறது, சரி விடுங்க, எப்படி வச்சிடலாம். ரொம்ப மெஸ் ஆகுதுல, பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கு. பொடி உள்ள கையை போட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணோம். என்னடா இது, அசிங்கப்படுது. ஐயோ என்னடா இது, எனக்கு எப்படிதான் தெரியுது கேமரால, தீ மாதிரியே தெரியுதுடா. ஸோ இப்போ இந்த மேங்கோஸ் நான் இந்த கிளாஸ்க்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லா கிளாஸில் போட்டு வச்சுட்டு இதில் இப்போ இந்த பால் ஊற்ற போகிறேன். இது இதில் ஃபிக்ஸ் ஆகுது. இது இதில் வச்சிடலாம். இது அதுக்கப்புறம் இதில் அதை செட்டு இதில் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது இங்கெல்லாம். என்னடா இது, இதில் வரமாட்டேங்குது. இது இங்கே வந்துடுமா? சரி, இந்த கிளாஸ் நான் ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் திருப்பி நாளைக்கு காலையில் எடுக்கப்பேன். பார்க்கலாம் எப்படி ஆக போகுது. ஸோ இப்போ ஐஸ்கிரீம் இதுக்குள்ளே வச்சு எவ்வளோ 12 hours மேலே ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெடியாக இருக்குது போல இருக்குது. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, அந்த மாதிரி ஆயிருக்கா இல்லையா. ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் இந்த கிளாஸ்லேருந்து வெளில எடுத்துகிட்டு உள்ளேருந்து நல்லா தான் இருக்குது பாருங்கள். வாங்க கட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஏவோ ஹார்ட் ஷேப் எப்படி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் அந்த மாதிரியா இருக்குது ஐஸ்கிரீம். வாவ் சூப்பர். இப்போ இந்த ஐஸ்கிரீம் அப்படியே கையில் எடுத்துட்டு சூப்பராக இருக்குது. ஒரு பாருங்கள், இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அந்த மாதிரி கட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மேங்கோ எடுத்துகிட்டு பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கட் பண்ணிட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா ஸ்பூன் எடுத்துகிட்டு உள்ளேருந்து நல்லா டிக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரியும் சாப்பிடலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் என்ஜாய்.